ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இது எங்கள் வீட்டில் பழுத்த நாட்டு பப்பாளி பழம். இதோட டேஸ்ட்டு வந்து நம்ம மற்ற பப்பாளி பழத்தை விட நாட்டு பப்பாளி பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் பழுத்த பழம்தாங்க. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து ரொம்ப நாளாகவே நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேர் இதை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம்லாம் என்னென்னா, நானுமே அப்படி நினச்சது உண்டு. பப்பாளி பழம் வந்து ரொம்ப ஹீட்டு. இதை வந்து நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து சாப்பிட்டா எனக்கு உடனே நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் ஹீட்னால. அதனாலேயே வந்து நான் ரொம்பவே அவாய்ட் பண்ண பழம் தாங்க இது. ஆனால் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இது வந்து லேடீஸ் வந்து அதிகமாக இந்த பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து அவங்க வந்து அடிக்கடி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அவங்க தெரிஞ்சவங்கலாம் இதை அடிக்கடி எடுத்துப்பாங்களாம். என்ன ரீசன்னா, இப்போ மேரேஜ் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா, இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாம். ஏன்னா கர்ப்பப்பையில ஏதாச்சும் கட்டியோ ஏதாச்சும் இருந்தால் இந்த பப்பாளி பழம் வந்து கரைச்சிடுமா, அந்த கட்டியை வந்து கரைச்சிடுமா. அதனாலேயே வந்து அவங்க அடிக்கடி இந்த பழத்தை சாப்பிடுவாங்களாம். அதனால் நானுமே வந்து எனக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம்னா, இதை சாப்பிட்டோன்னே ரொம்ப ஹீட்னால எனக்கு வந்து திடீர்னு ஒரு பீரியட்ஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருஷமாகவே இந்த பழத்தை நான் தொடுறதே கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் இது பழுத்ததுனால நான் இப்போ வந்து அடிக்கடி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் லேடீஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பழத்தை எடுத்துக்கோங்க. அவ்வளோ நல்லது. அது இன்னுமே பார்த்தீங்கன்னா தொப்பை இருக்குது, நான் வந்து இப்போ டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் டயட் இருந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சுகர் சாப்பிட முடியாது. அந்த டைமில் நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு உண்மையாகவே வந்து இந்த பழம் வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, அந்த பழத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிடவே தேவையில்ல. மத்தியானமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். லஞ்சே சாப்பிட்டுக்கலாம் டைரெக்ட்டா. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு டயர்டு எதுவுமே இருக்காது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த பழத்தை வந்து யாருமே கண்டுக்கிறதும் இல்லை. இந்த பழம் மாதிரி ஒரு சூப்பரான பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டான பழம் வந்து வேறு எந்த பழத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்ல பழம். இப்போ நானுமே வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் பழுக்கிறதுனால, இப்போ பழுக்கிறது எல்லாமே நான் அதை கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு 2, 3 தடவை கண்டிப்பாக நான் இந்த பழத்தை நான் சாப்பிட்றேன். அதனால் நீங்களும் வந்து இந்த பழத்தை உங்களுக்கு கிடச்சிதுன்னா, இல்லை உங்கள் வீட்டில் பழுத்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை. இதை எடுத்து சாப்பிடுங்க. முக்கியமாக லேடீஸ், இல்லை ஜென்ஸாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தொப்பை இருக்குன்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த பழத்தை சேர்த்துக்கோங்க. இல்லை லேடீஸோ இல்லை ஜென்ஸோ நீங்கள் 2 பேர் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.